வணக்கம். பெண்களுக்கு 2500 ரூபா எப்பங்க கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பு பல பெண்களுக்கும் எழுந்திருக்கு. இந்த பணம் எப்போ கிடைக்கும்? ஏற்கனவே மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படுறது தொடர்பாக நம்ம சேனலில் பல வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. சரியான தகவல்கள் மட்டும்தான் நம்ம சேனலில் பகிரப்படும். அந்த வகையில் இப்போ 2500 ரூபா எப்போ கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்டோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நடிகராக இருந்த விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி 2 ஆண்டுகளில் ஆட்சி கட்டிலுக்கும் வந்துட்டார். கிட்டத்தட்ட அவர் தன்னோட தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதற்கு முன்பாக கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. ஆனால் அது அனைத்து பெண்களுக்கும் வழங்காமல் தகுதியுடைய பெண்களுக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு நிபந்தனையும் வச்சுருந்தாங்க. அந்த தகுதியில் வீட்டில் கரண்ட் பில் எவ்வளோ கட்டுறீங்கிறது தொடங்கி பல விஷயங்களும் அதில் முன்மாதிரியாக எடுக்கப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் 1,31,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. தமிழ்நாட்டில் மொத்த குடும்ப அட்டைகளோட எண்ணிக்கை 2,23,00,000 பேர். கிட்டத்தட்ட அதிலேயே ஒரு 80-90 லட்சம் பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படலை. இந்த சூழலில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே 1000 ரூபாய் இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக வழங்குவோம் அப்படின்னாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை குலவிளக்கு திட்டம் அப்படிங்கிற பேரில் அதே 2000 ரூபாயை நாங்களும் வழங்குவோம் பெண்களுக்கு அப்படின்னாங்க. நான் விட்டேனா பாரு, நான் சாதாரண ஆளான்னு தமிழக வெற்றி கழகமும் ரொம்ப குறிப்பாக அந்த கட்சியினுடைய விஜய் அவர்களும் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார். அந்த வாக்குறுதி என்னன்னா, திமுக பெண்களுக்கு சொல்றது 2000, அதிமுக சொல்றது 2000, இந்த விஜய் சொல்றது 2500 ரூபாய் அப்படின்னு அதிலையும் சில நிபந்தனைகள் வைத்தார். அனைத்து பெண்களுக்கும், குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் 2500 ரூபாய் வழங்கப்படும். அதுவே அந்த பெண்ணுக்கு 60 வயதை தாண்டி விட்டால் அந்த பெண்ணுக்கு அரசால் 3000 ரூபாய் வழங்கப்படும். சரிங்க, சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இந்த வாக்குறுதியை எப்பங்க நிறைவேற்றுவீங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு முதல்ல வந்த உடனே நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்கிற பொழுது பதவியேற்பு விழாலே ஒரு விஷயம் பேசுகிறார். தமிழகத்தினுடைய கடன் 10 லட்சம் கோடியாகிவிட்டது, வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறோம் அப்படின்னு அவர் சொன்னதிலிருந்தே இப்போதைக்கு 2500 ரூபாய் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாயிருக்கு. ஆனால் அவர் தன்னுடைய பரப்புரை முழுவதுமே நான் கொடுக்க முடிந்ததை தான் சொல்லியிருக்கேன், இந்த தகுதியற்றங்கிற இலக்கணம்லாம் இங்கே இருக்காது, அனைத்து பெண்களுக்கும் கொடுப்பேன்னு சொன்னார். அப்போ நம்மளும் நம்ம சோர்ஸில் விசாரித்தோம், தாவேக்காய் எப்போங்க கொடுக்க போகுது? இனி தாவேக்காய் இல்லை, அது தமிழ்நாடு அரசு எப்போ கொடுக்க போகுது, தாவேக்கா அரசு எப்போ கொடுக்க போகுது அப்படிங்கிறதுக்கான சில பதில்கள், சில தகவல்கள் நமக்கும் கிடைத்திருக்கு. முதல்ல பட்ஜெட்டை ஸ்டடி பண்ணணும். துறை சார்ந்த அமைச்சர்கள் தான் இதற்கு பொறுப்பு. முதல்வர் தான் விடுவிச்சாலும் கூட சமூக நலத்துறை அப்படின்னு சொல்லணும்னா அந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அதுலேயும் சில பட்டியல்கள் தரவுகள் வேணும். அமைச்சர்கள் தான் பொறுப்பேற்றிருக்காங்க, ஒரு 9-10 பேர். ஆனால் அந்த அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் இன்னும் ஒதுக்கப்படலை. ஸோ நிறைய கோப்புகள் அங்கேயே பெண்டிங்கில் இருக்குது. அது இன்னும் அதிமுகவுக்குள் நடக்கக்கூடிய உள்கட்சி குழப்பம், காங்கிரஸ்லேருந்து யார் அமைச்சர்கள் அப்படிங்கிற தரவுகள்லாம் தெரிந்த பின்பு தான் அதனுடைய முழுமையான விவரம் தெரிய வரும். அப்போ இந்த 2500 ரூபாய் எப்போ கொடுப்பாங்கன்னா, வருகிற பட்ஜெட் இனி எப்போ வரும்? இது மே மாதத்தில் இருக்கும். கிட்டத்தட்ட ஜூன் மாதம் மத்தியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எடுத்த உடனே 2500 ரூபாய் என்று அறிவித்து விட முடியாது. 1,31,00,000 பெண்களுக்கு ஏற்கனவே 1000 ரூபாய் போயிட்டுருக்கு. அதில் ஏதாவது மறுசீரமைப்பு செய்யணுமா, அதை ஏதாவது ஒரு முறை செக் செஞ்சுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு பட்ஜெட்டுக்கு பின்பு தான் 2500 ரூபா வந்துருமானா அதை பற்றி பேச போகிறாங்க. அதற்கு பின்பு தான் தெரியும். பட்ஜெட்டுக்கு முன்பு வராது. இந்த மாதம் 1000 ரூபாய் வந்து விட்டது. அடுத்த மாதமும் ஜூன் 15ஆம் தேதி பெண்களுடைய வங்கி கணக்கில் தொகை வர வைக்கப்படணும். அப்பொழுதும் ஒரு 1000 ரூபாய் தான் வர வைக்கப்படும். பட்ஜெட்டில் இதற்கான நிதி ஆளுமை இருக்கிறதா, நிதி விஷயங்கள் இருக்கிறதா, அதெல்லாம் பார்க்க போகிறாங்க. ஆனால் மக்களை பொறுத்தவரை விஜய்கிட்ட 2500 ரூபா கொடுத்தா தான் ஓட்டுன்னு போடலை. மக்கள் பெருவாரியாக வாக்களித்திருக்கிறார்கள், ஆதரவு தந்திருக்காங்க. பட் அதில் எதிர்கட்சிகள் களமாடுவதற்கு 2500 ரூபான்னு சொன்னீங்களே, ஏன் செய்யலை என்று களமாட வாய்ப்பு இருக்கிறது. மக்களை பொறுத்தவரை 2500 ரூபா குறைத்தால் மகிழ்ச்சி, இல்லைன்னா 1000 ரூபாய் தொடர்ந்தால் கூட மகிழ்ச்சி தான். இருந்தாலும் விஜயலங்க சொன்னதை செய்ய வேணாமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கு அவர்களை எதிர்கட்சிகள் நகர்த்தக்கூடும். அப்போ இது தாவேக்கா அரசுக்கும் ஒரு நெருக்கடி தான். அப்போ 2500 ரூபாய் ஜூன் மாதம் 15ஆம் தேதியும் 1000 தான் வர வைக்கப்படும். ஜூன் 15க்கு பிறகு பட்ஜெட் கூட்டத்தொடர் அதை ஒட்டி தான் கூட்டப்படும். அதில் இப்பொழுது அதில் இன்னொரு மிக முக்கியமான சிக்கல் அவர்களுக்கு என்னென்னா, திமுகவை போல நாங்கள் நிபந்தனைகள் விதிக்க மாட்டோம், அனைத்து பெண்களுக்கும்ட்டாங்க. அப்போ நீங்கள் 2,23,00,000 குடும்ப அட்டையில் 2,23,00,000 பெண்கள் பேர் இருக்குது. 2,23,00,000 பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய்னா நம்ம நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெருந்தொகை. அது 2500 ரூபாய் என்றாலும்
60 வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 3000. ஸோ அந்த நிதிச்சுமையை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க? ஒருவேளை படிப்படியாக 1000லேருந்து 1500 ஆக்கிவிட்டு அதற்கு பிறகு ஒரு 3 ஆண்டுகள் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது 2000 ஆக்கிட்டு இந்த ஆட்சி முடியக்கூடிய நேரத்தில் 2500 ஆக்கலாமா என்பது உள்ளிட்ட சில பரிசீலனைகளும் அதற்குள்ளாக நடக்கிறதா? எது எப்படியோ அடுத்த மாதமும் இந்த திட்டத்தில் 1000 தான் வரப்போகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் போதுதான் 2500 ரூபாய் எப்பொழுது என்பது உறுதியான தகவல் தெரியும். அதுவரை இதில் எந்த மாற்றமும் இல்லை. 1000 ரூபாய் தொடரும் என்பது இப்போதைய ஆறுதல் செய்தி. மீண்டும் நல்ல ஒரு அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.